Hi friends, welcome to Yuvpix TV. உலகம் முழுக்க இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டே அதுவுமா நான் ஒரு சின்ன கவிதை மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அம்மாவுக்கும் அண்ட் எல்லா அம்மாக்களுக்கும் இந்த கவிதையை நான் டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டே இந்த கவிதையை கேளுங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் கெட்டோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான். ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குங்க இது. பயங்கரமாக சுற்றி எங்கே போனாலும் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எந்த பக்கம் எண்டு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பார்க் இது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் உங்ககிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓடிட்டுருக்குன்னு. இதை பார்க்கும்பொழுது நம்ம ஊர் காவேரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. தண்ணி ஓடிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இது. இந்த இடத்த பார்த்துட்டே நான் சொல்லக்கூடிய கவிதை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அல்லும் பகலும் அவளும் நானும் அலுப்பில்லாமல் அள்ளி அணைப்பாள் அன்னை. தன் பிள்ளையிடம் இல்லை என்று சொல்வதற்கு அவளிடம் ஒன்றுமில்லை. அவளின்றி நானும் இல்லை, இவ்வுலகில் ஒன்றுமில்லை. என் நிழலாய் நிஜமாய் நித்தமும் என்பு நிற்பவள். எனக்கு சிறிய பிரச்சனை என்றால் கூட என் முன் நிற்பவள். பயந்து பயந்து என்னை பார்த்திடுவாள். பயப்படாதே என்று சொல்லி தைரியம் ஊட்டிடுவாள். காலை முதல் அந்தி சாயும் வேளை வரை என்னை காக்க தன்னை மறந்திடுவாள். அவள் காயங்களுக்கு மருந்து நான். அவளின் கண்களுக்கு விருந்தும் நான். அவள் பெற்ற விருதும் நான். தன் பசியையும் மறந்து பிள்ளைக்கு உணவு ஊட்டுவாள் தன் அன்பாள். நான் தூங்க அவள் விழித்திருப்பாள். பசி என்ற சொல்லை நான் அறிந்ததில்லை. ஓய்வு என்ற சொல்லை அவளும் உணர்ந்ததில்லை. பெண் பிள்ளையா என்று ஊர் கேட்கும் பொழுது 1000 இருந்தாலும் இவள் என் பிள்ளை என்று உரிமையில் சொல்லிவிடுவாள். அவளே என் அன்னை. ஸோ என் மனசில் தோணுதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதி உங்கள் முன்னாடி வாசிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கவிதையை எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறதுல. ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கூட வரலாம். ஸோ அதுக்காக சாரி. தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மரம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சிரிச்சிட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மரமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்பொழுது. அண்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த இடம் முழுக்க ரொம்ப சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கான டிக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ எப்படா குளிர்லாம் முடியும், வெயில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு என்ஜாய் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஃபேமிலியோட குழந்தைங்களோட ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய இந்த பார்க் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக தான் இருக்கும் சம்மர் டைமில். இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் சொல்லணுன்னா பார்க்கிங் கூட கிடைக்காது, கார் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாட்டர்டே சண்டே அப்படின்னா. ஒன்ஸ் இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கான விளையாடுறதுக்கான இடம் இருக்கும். அப்புறம் ட்ரெயின் போயிட்டுருக்கும். ஒரு சூப்பரான ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அதாவது எல்லா தரப்பினர் மக்களும் என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த பகுதி பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புல்லெல்லாம் ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் இப்போ நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். தண்ணி பாருங்கள் பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. ஓவராலாக சொல்லும் அப்படின்னா, இந்த டே எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இதழ் கொண்ட ரோஜா பூ தான். நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது எப்படி தெரிஞ்சுதுன்னா, ஒயிட் கலர் இருக்கக்கூடிய செவந்தி பூ மாதிரி இருந்துச்சுங்க. செடி முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் இருக்குது. சீசன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள், அவ்வளோ மொட்டுக்கள் இருந்துச்சு. இதோட மொட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது அதை நம்ம பறிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அதை பார்த்து ரசிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.